शांब परमेश्वरस्य मंगलमः उमामहेश्वरासनाय नमः उमामहेश्वर मूर्तिभ्यो नमः இப்பொழுதே பாண்டிய மன்னனுக்கு மகனாக பிறந்து எண்ணத்தில் உள்ளான். சிவாய நமே சிவாய நமே சிவாய நமே சிவாய நமே. யார் ஒருவர் ஐந்தெழுத்தை ஓதுகின்றார்களோ அவரிடத்திலே நோய் வராது. எழுந்தா சிவா, உட்கார்ந்தா சிவா, சிவ சிவா சொல்லு. ஆகவே அந்த மதுரை என்பது நகரத்திலே ஒருவரைக்கும் நோய் வராது, கூட்டு உணவு படைகள். அப்படி ஒரு ஆட்சியோடு நடந்தது. இப்ப அந்த அம்மாவுக்கு மாப்பிள்ளை எந்த திசையில இருந்து வரா? ஏமா என் மாப்பிள்ள கருப்பா சிறப்பா? சிறப்பா இருப்பாரா கருப்பா இருக்கிறாரு? சுவாமி எப்பேற்பட்டவர் சிவபெருமான். சுவாமி பொன்னா மாமியாரி வச்சன மூத்தாரி யாரும் கிடையாதா? எம்மா சுவாமிக்கு யாருமே கிடையாது. சுவாமிக்கு யாரும் இல்ல, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. என் பொண்ணு கொடுத்து வச்சு ஏமா என் மக கேட்கறதெல்லாம் வாங்கி தருவார. என் மக அவ சொல்ற பேச்செல்லாம் மாப்பிள்ள கேட்பாரா? அட ஏமா பாதி உடம்பையே தருவார். அதான் என்ன, என் மகனுக்காக சுவாமி பாதி உடம்பையே தருவார். அத்தனாதி சிவனாக காட்சி தருவார். இப்ப மாப்பிள்ளை எந்த திசை? வட திசையில. ஆனா அப்பா கொட்டி கொடுத்தார். அதற்கு இந்த அம்மா வேட்டைக்கு போரிக்கு புறப்பட்டார். தடாதகையில் சென்றால் இந்திரன் ஓடோடி வந்தான். அம்மா மீனாட்சி, என்னிடம் போருக்கு வருகிறீர்களே தாயே என்று ஓடி வந்தவன் காலிலே விழுந்தான். அம்மா மீனாட்சி, அம்மா நான் இப்பொழுதே கப்பம் கட்டுகிறேன். ஏண்டா முந்தி கட்டல? நான் ஒரே மக்கே அம்மா. அம்மா காமதேனே கற்பகலிச்சும் ஐராவதம் சிந்தாமணி எல்லாம் பாக்கடலிலே இருந்து தோன்றியது. இது அனைத்தும் அக்னி பகவான் ஓடோடி. அம்மா மீனாட்சி யாரைய? தாந்தானம்மா அக்னி பகவான். திருக்கடையூரிலே உடை வாங்கினார். என்ன காரணம்? ரெண்டு அன்பு சொல்லத்தக்க பக்தன் பரம ஞானி. திரைக்கடையூரிலே சென்று தவம் செய்கிறார். இப்படி தவம் செய்கிற பொழுது யம படங்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். நேற்று முடித்து விட்டது. இந்த குழந்தையை அழிக்க வேண்டும், இன்றோடு உயிர் பிரிய வேண்டும் என்று வந்துவிட்டார். அப்படி வருகிற பொழுது ஐயா அவர்கள் 10,000 மக்கள் மத்தியிலே என்னை பேச வைத்தவர். இப்படி ஒரு விஷயம் என்னிடம் இருக்கிறது என்று எனக்கே தெரியாது. இருந்தாலும் என்னிடம் இருக்கின்ற ஆற்றலை இந்த வெளிய உலகத்துக்கு மக்களுக்கு பறைசாற்றியவர் என் குருநாதராக இருக்கின்ற ஒற்றன் தருவாக்கு முனீஸ்வர ஐயா அவர்கள். ஏன்னா ஜோதிட எல்லாரும் தான் பார்க்கிறாங்க. காலையை கட்டிக் கொண்டிருக்கிறேன் வெயிலன்பர்களே. ஏன்னா நடந்ததே சொல்வது ஒரு சிலர், நடக்க போவதை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் அல்லவா ஞானி. ஆகவே அப்பேற்பட்ட ஒயிட்டன்மை சித்தரையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அடையே கட்டுகின்ற கோவிலுக்கும் ஐயா அவர்கள் தான் தலைமையில் கும்பாபிஷேகம்